வெனிஷியா பாப்பா கேக் செஞ்சு தாமான்னு கேட்டுகிட்டே இருந்தா. நமக்குள்ள குக்கிங்லலாம் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே செஃப்பு. ஸோ அதனால அவள் கேட்டதுக்காக இன்றைக்கி பனானா வீட் கேக் செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணேங்க. பழுத்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து மேஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சுகர் சிரப் கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மாய்ஸ்டாக வரதுக்காக எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பில் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு 2 முட்டை எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் இல்லாத ஆயிலை பார்த்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கேரமலைஸ் பண்ண சுகரையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கப் வீட் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக நான் வீட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாலேயே செய்யலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவை வச்சு கோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி. ஃபைனலி நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் பாப்பா பார்த்துட்டு ஹாப்பியாவான்னு நினச்சா அவள் என்னம்மா நார்மல் கேக் பண்ணிட்டீங்கன்னு கேட்டாள். சரி, அவள் கேட்டுட்டு இருந்தது என்னவோ சாக்லேட் கேக்கு தான். சரி, அவளை ஏமாற்றலாமேன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் இருந்த ஒரு சாக்லேட் எடுத்து சுற்றியில் பிச்சு போட்டு இதுதான் பாப்பா சாக்லேட் கேக்குன்னு சொல்லி அவளை ஏமாற்றி கொடுத்துட்டேன். எப்படியோ அவளும் பார்த்து நம்பிட்டு சாக்லேட் கேக்காமா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா. நமக்கு என்னங்க வேணும், நம்ம பாப்பாவுக்கு ஹாப்பியாக இருந்தால் சரி தானே. ஃபைனலி வெனிஷியா பாப்பா இஸ் ஹாப்பி. இது தானே நமக்கு வேணும். அவ்வளோதான், நம்மளோட கேக் ரெசிபி முடிஞ்சிச்சு. பாய்.